நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன். சின்ன படம், பெரிய படம், பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம், சின்ன ஆர்டிஸ்ட் அப்படிலாம் டிஃப்ரென்ஸே கிடையாது எனக்கு. எந்த படமா இருந்தாலும் பார்ப்பேன் நானு. அந்த மாதிரி நான் படம் பார்த்து தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆல்சோ மலையாளம் படம் நிறைய பார்ப்பேன் நான். இவங்க சொன்ன மாதிரி அதுல ஆக்சுவலா நம்ம படம் ஒரு மலையாளம் படம் மாதிரி ஒரு படம். நான் ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சது இல்லை, பட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ கிரியேட்டிவாக இருக்கும். அந்த 3 நாளும் அப்படியே அந்த ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நடக்கிற ஒரு 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 த்ரில்லராக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மொத்த காலேஜும் அலர்ட்டாக இருக்கும், பயங்கர ஹாப்பனிங்காக போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு த்ரில்லர் நடந்துச்சுன்னா அது எந்த மாதிரி இருக்குங்கிறது எனக்கு வந்து அது ஒரு ஜாயை கொடுத்தது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ரெட் லேபிளுடைய ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்பவே வந்து ப்ராமிசிங்கா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் மேம், ஆக்ட்ரஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம், என் பேர் அஸ்மின். நான் டிஜேயா இருக்கேன் ப்ரொஃபஷனலி. இதுதான் டெபியூ பண்ற மூவி. இதுல நான் பவின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். This is the producer and yeah. Yes, next அப்படியே பாஸ் ஆன் பண்ணிடலாம். நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வணக்கம், என் பேர் லெனின். நான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் நடிச்சிருக்கேன். ஓகே, சூப்பர் சார். நெக்ஸ்ட் நீங்க. வசந்த் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பொன் பார்த்திபன். நான் தமிழ் சினிமாவில் ஒரு எழுத்தாளராக இருக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து கதை, திரைக்கதை, வசனம்லாம் எழுதியிருக்கோம். ஓகே, சூப்பர். ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெட் லேபிள்குள்ளே போயிடலாம். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இது ஒரு த்ரில்லரா, இல்லை ஒரு ராம்காமா, இல்லை காலேஜ் பீப்புள் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியா, என்னன்னு எங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ நீங்களே வந்து சொல்லுங்கள், எந்த மாதிரி கதைக்களத்தில் வந்து இந்த ஒரு படம் வந்து அமையும் அப்படின்ட்டு. இது வந்து ஜானர்னு கேட்டிங்கன்னா த்ரில்லர். ஸோ காலேஜ் மூவிஸ் நம்ம நிறையா வந்திருக்கு, ரொமான்டிக் மூவிஸ். பட் இது வந்து லவ் இருக்குது, பட் காலேஜுக்குள்ளே நடக்கிற ஒரு த்ரில்லர். மர்டர் மிஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் கொடுக்கும்னு நம்புற படம். ஓகே சார், பட் ஆனால் நீங்கள் வந்து இதை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் இந்த ஒரு படத்தில் முதலாவதாங்க நீங்கள் வந்து நடிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி சார் உங்களுக்கு வந்தது ஃபர்ஸ்ட்லே? அந்த கான்ஃபிடென்ஸ் மேபி அந்த யூனிட் எனக்கு கொடுத்தாங்க, நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றது. பட் அதுக்கு முன்னாடி நான் தான் நடிக்கணுன்றது டிசைடட் தான். நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சாரை கூப்பிட்டு நாங்கள் ஸ்டோரி கேட்டோம். அவர் ஸ்டோரி சொன்னார். பட் இந்த ஸ்டோரி நான் இல்லை, யார் பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ எனக்காக அவர் வந்து ஸ்டோரி மாற்றுறது அப்படிலாம் எதுவுமே பண்ணல. அவர் கதையை எழுதிட்டாரு, அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர் வந்து எங்ககிட்ட வேலை வாங்கி அதை நடிக்க வச்சார். மற்றபடி எனக்கு இதை தவிர வேற எந்த ஹெசிடேஷனுமே இல்லை பண்றதுல. ஜாலியாக தான் இருந்தது. ஓகே, அதாவது ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மல்டிபிள் ப்ரொஃபஷனே வந்து நீங்க உள்ள பண்ணிருக்கீங்க. பட் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ இல்லை அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஆக்டிங்ல எஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து இருந்தது உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது? அது நிறைய வரும். ப்ரொடியூசராக இருக்கும்போது உங்களுக்கு ஷூட்டிங் நடக்கும்போது என்ன ஒரு 150-200 பேர், இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லாம் 500 பேர் 1000 பேர்லாம் இருப்பாங்க. ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பட் என்கிட்ட வந்து ஒரு நல்ல டீம் இருந்தது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி என்ன பட்ஜெட்டு, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் கிளியராக ஒர்க் அவுட் பண்ணி அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன். ஸோ பிரவீன் கோகுல் அப்படின்னு இன்னொரு அது இல்லாமல் ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் அது என் அட்டென்ஷனுக்கு வரும். பட் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணியாச்சு. அதனால தான் படம் வந்து இப்போ ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். ஸோ மேம், நீங்கள் தான் சொல்லணும். அதாவது சார் சொன்னார் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்களாம் ஹேண்டில் பண்ணணும்னு. பட் ஆனால் நீங்கள் வந்து இதுவும் உங்களுடைய முதல் படம் தான், கரெக்டாக? அந்த முதல் படத்தில் நாம் வந்து ஒரு ஹீரோயினாக வந்து லான்ச் ஆகிறோம் அப்படின்ற போது எவ்வளோ சந்தோஷம் வந்து உங்களுக்கு வருது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ சூப்பராக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நம்ம நினைக்காத விஷயங்களெல்லாம் லைஃப்பில் வரும்போது ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் நான் இப்போ இருக்கேன். ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் இந்த அளவுக்கு இது போகும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் இட் கெப்ட் ப்ரோக்ரஸிங். ஒருத்தர் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் கேம் இன், மியூசிக் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எடிட்டிங்காக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப. இப்போ நான் கதையை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கேரக்டரை, இந்த ஸ்டோரியே ரொம்ப புதுசாக ஒரு இது கொடுத்தது. லைக் இப்போ நம்ம என்ன சொல்றது, ஜென்ரலாக வரும்போது ஓகே நம்ம வரும்போது என்ன நினைப்பேன், ஓகே ஏதோ ஒரு படம் சரி பண்ணிடலாம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட ஒரு கரெக்டான வேல்யூ எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ ரொம்ப லக்கி, ஐ ஃபீல் லைக் ஐம் வெரி வெரி லக்கி தட் வே. ஏன்னா நான் வர்ற ப்ரொஃபஷன் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன் லைக் டிஜே. அதுக்கு முன்னாடி கார்ப்பரேட் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன்.
இது திடீர்னு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரைட் டைம் நான் அதை கிராப் பண்ண போது லைஃப் ஹேஸ் டு கட் டர்ன் அப்படிதான் சொல்லணும். ஓகே, சூப்பர் அமேசிங். ஸோ நெக்ஸ்ட் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், அதாவது நீங்க மாஸ்டர் அந்த மாதிரி படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆஸ் அ ரைட்டரா. இந்த ஒரு படத்துல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரைட்டரா போறோம், ஸ்டோரி ரைட்டரா போறோம் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் வந்து செட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் என்னவாக இருந்தது இந்த படத்துக்கு? இல்ல செட் பண்றதுன்னு இல்லை, ஏற்கனவே இந்த லைன் இருந்தது என்கிட்ட, நான் ஃபுல்லா அதை ரெடி பண்ணி வைக்கல. ஓகே. பொதுவா மர்டர் மிஸ்ட்ரியில எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. இதுல வந்து மர்டர் மிஸ்ட்ரியோட ஃபீல் இருக்கும், ஆனா இது மர்டர் மிஸ்ட்ரியா இருக்காது. ஸோ அந்த த்ரில்லரா ஒரு இது பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு நியூ ஜானராகவும் ஒரு நியூ ஸ்டோரி லைன் மாதிரியும் தோணுச்சு. அப்புறம் பொதுவாகவே இந்த பேய் படம்னா ஒரே வீட்டுக்குள்ள நடக்கும், அப்புறம் இந்த கொலை அப்படின்னா ஒரு சின்ன கேம்பஸ்குள்ள நடக்கும். எனக்கு வந்து ஒரு பெரிய கேம்பஸ்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு காலேஜா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு காலேஜ் த்ரில்லர் யோசிச்சு வச்சிருந்தேன். நானும் ஒன் டேல நடக்கிற ஸ்டோரியா இருக்கணும்னு. அப்புறம் எனக்கு அது ஒன் டேல நடக்கிற ஸ்டோரியா எவால்வ் ஆகலை. ஸோ அது கொஞ்சம் செட் பண்ண வேண்டி இருந்தது. அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்பவுமே செட்டப் தான், கொஞ்சம் ஒரு லீடு மாதிரி அப்படியே கொடுத்துட்டே வருவோம். ஸோ அதில் இந்த கேரக்டர் இன்ட்ரோ, ஏன் இந்த எட்ஜுக்கு வந்து இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, இந்த ப்ராப்ளமுக்கு வந்து நிற்கிறாங்கிறத செட் பண்ணுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படியே எவால்வ் ஆகிட்டே இருக்கும் அந்த விஷயம். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப என்கேஜிங்காக அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. ஓகே சார், ஆனாலுமே வந்து ஒரு த்ரில்லர் அப்படின்னு நம்ம போகும்போது ஏதாவது ஒரு லைட்டா ஒரு லேக் இருக்கிற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுனாலுமே வந்து அது படத்தை வந்து ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும். அண்ட் அதுக்கு நடுவில் நீங்க நிறைய விஷயங்கள் லேயர் பை லேயர் ஆட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்ததா, இல்ல வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அப்படியே ஃப்ளோல அப்படியே வந்துச்சா? ரொம்ப எல்லா இதுவுமே வந்து ஃப்ளோல எல்லாம் வந்துடாது. ஸ்ட்ரெயின் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணோம். சார் கூட வந்து நிறையா எவால்விங் ப்ராசஸாக இருந்துச்சு. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு போய் இவர்கிட்ட சொல்லுவேன், சார் இப்படி வந்திருக்குன்னு. அப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் முடிச்சு ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் போய் சொல்லும்போது எக்ஸைட் ஆகிட்டார் இவர். இல்லை ஸ்ட்ராங், நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த கிளைமேக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார், இல்லை இதுதான் புதுசாக இருக்குது, இதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஈவன் டைரக்டர் கூட அப்படியா அப்படின்னு சொல்லி 2-3 தடவை கேட்டார். ஸோ ஸ்ட்ரகிள்னால் கொஞ்சம் ரிசர்ச் இருந்துச்சு, அதுக்கு நிறைய பீப்புள்ஸ் மீட் பண்ணோம், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். அதெல்லாம் ஒரு ப்ளசண்டான இதாக தான் இருந்தது, ப்ராசஸாக தான் இருந்தது இது. ஓகே. ஸோ சார் சொன்னார் ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து கேட்பாரு, அதை வந்து அதுக்கடுத்து கேட்பாரு அப்படின்னு. நீங்கள் என்ன நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி அலைய விட்டு அந்த மாதிரி வந்து சாரை நிறைய பண்ணீங்களா இல்லை எப்படி? மாடிஃபிகேஷனும் இல்லை, இப்போ உட்காந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் நரேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம், அன்றைக்கே வந்து நாங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த சீன் வேணுமா இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்றது டீம் ஒர்க் தான். அவர் ஃபுல்லாக சொல்லிடுவார். எனக்கு அதில் ஆடியன்ஸாக பார்க்கும்போது சில ஒப்பீனியன் வரும்ல. இப்போ நீங்கள் ஒரு படத்தை பார்த்துட்டீங்கன்னா வெளியே வந்து இந்த படம் இது வேற மாதிரி பண்ணியிருக்கலாம்ல, இல்லை வேற ஏதாவது யோசிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸாக பேசும்போது அப்படிதான் வந்து டிஸ்கஷன் வருமே தவிர நிறையலாம் அலைய விடல. இல்லை ஜாலியாக நிறையலாம் இல்லை, சென்சிபிளாக தான் இருந்தது எல்லாமே. இந்த நிறைய ஸ்கிரிப்ட் சேஞ்சஸ்லாம் வந்து நடுவில் சொல்லுவாங்க, அப்புறமேலே வந்து செகண்ட் ஹாஃபை மாற்றணும் அப்படின்னு ரீரைட் பண்ணோம் அப்படின்னு இல்லை சொல்லுவாங்க. கதை பேசும்போதே எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எது செகண்ட் ஹாஃப் எதுன்னு எங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப இதெல்லாம் இல்லை அதுக்குள்ள. அவர் ரொம்ப லென்த்தா டீட்டெயிலாக எழுதி வச்சாரு. இப்போ இந்த படத்துல நீங்க பாக்குறது வந்து அவர் எழுதி கொடுத்ததுல ஒரு 20 to 25% தான், பட் ஃபுல் ஸ்டோரி தான். பட் அவர் வந்து அவ்வளோ டீட்டெயிலா இப்போ ஒரு கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித்னு ஒரு கேரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டர் பத்தி ஃபுல்லா எழுதுவாரு. பட் நம்ம அது படம் ஃபுல்லா வைக்க முடியாது இல்லையா, அப்போ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், ஓப்பன் ஆகும். எந்தெந்த சீன்ஸ்லாம் நமக்கு தேவை அந்த ரோஹித்தை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, அந்த மாதிரி வந்து அவர் கொடுத்ததுல இருந்து நாங்க கொஞ்சம் எடுத்து பண்ணிருக்கோம் படத்தை. வேற யூஸ் பண்ணீங்க சார் வேற படத்துல. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு ஆடியன்ஸா வந்து அவருடைய ஸ்டோரியை நான் கேட்டேன் அப்படின்ட்டு. ஆனாலும் ஒரு ஆடியன்ஸா கேட்கிற போது ஒரு வர பெர்ஸ்பெக்டிவும், அதுல வந்து ஒரு ப்ரொடியூசரா வந்துட்டு நான் வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில எனக்கு கேட்கிற பெர்ஸ்பெக்டிவ் அது 2 விதமா இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை எப்படி மிக்ஸ் பண்ணிக்காம எப்படி அதை டிசைட் பண்ணீங்க? சூப்பர் கொஸ்டின், இது வரைக்கும் யாரும் கேட்கவே இல்லை. லவ் தட். கரெக்டா நீங்க சொன்னீங்க. நான் கேட்கும் போது எப்படி யோசிப்பேன்னா, இவரு பாட்டுக்கு இது இப்படி எழுதிட்டாரு, நிறைய செலவாகும், அப்ப அதையே கொண்டு வந்து விவேக் சொல்ற மாதிரி இது நான் யூகேல எடுக்கணும், அப்ப அப்படியே கொண்டு வந்து உளுந்தூர்பேட்டில வை அப்படின்னு. ஏன்னா ஆக்டர்னா ஓ இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு நான் பண்ணலாம், ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது 2 லைன் சொன்னாருங்க. அது இதை விட ஆக்சுவலா செலவு கம்மியான லைன் தான். ஆனா நான் எனக்கு அப்படி தெரியல அது எப்படி இருக்குன்னா, திருவிழா அப்படின்னு சொன்னாரா, நான் உடனே பயந்துட்டேன். ஓகே திருவிழானா பயங்கரமா செலவாகும், இது வந்து காலேஜ் அப்படின்னு சொன்னாரா, சூப்பர். அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், திருவிழா கூட 2 நாள் தான் நடந்திருக்கும், நான் காலேஜ் 2 வருஷம் ஷூட் பண்ணேன். காலேஜ்னா உங்களுக்கு ஒரு கிரவுட் காமிச்சுக்கிட்டே எப்பயுமே இருக்கணும். ஸோ காலேஜுங்கிறது உங்களுக்கு ஒரு செலவான படமா தான் இருக்கும். இது ப்ரொடியூசரா பெரிய டாஸ்க் தான் அவர் அட்டன் பண்ணி.
ரிலீஸ் கொண்டு வந்திருக்கிறது பெரிய விஷயம். ஓகே. ஸோ சார் நீங்கள் வந்து இந்த 2 மல்டி டேலண்டடாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருந்திருப்பாங்கல்ல, இந்த ஒரு படத்துக்காக எனக்கு வந்து இவங்க கிட்ட இருந்து நான் இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு, அந்த மாதிரி என்னவா இருக்கும்? ஐ திங்க் நீங்கள் 3 பேருமே இந்த கொஸ்டின் கேன்சல். ஒன்றும் கிடையாது. நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன். சின்ன படம், பெரிய படம், பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம், சின்ன ஆர்டிஸ்ட் அப்படிலாம் டிஃப்ரென்ஸே கிடையாது எனக்கு. எந்த படமா இருந்தாலும் பார்ப்பேன் நான். அந்த மாதிரி நான் படம் பார்த்து தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே. அதர் லாங்குவேஜ் ஃபிலிம், மலையாளம் ஃபிலிம் நிறைய பார்ப்பேன். ஆனால் தமிழ் டப்பிங்ல தான் பார்ப்பேன். தெலுங்கு படம் நிறைய பார்ப்பேன். இதை தவிர நான் வேற எந்த படமும் பெருசா பார்க்கறது இல்லை. ஹாலிவுட் பாலிவுட்லாம் வந்து நமக்கு புரியாது. ப்ளஸ் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. அந்த மாதிரி நான் நிறைய படம் பார்த்து இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி இன்ஸ்பிரேஷன் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நிறைய எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தான். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படமுமே இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே. உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் சினிமாவே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங். ஏன்னா சம்திங் லார்ஜர் தென் லைஃப். இப்போ நமக்கு எதுவாக இருந்தாலும் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இஃப் ஐ எம் ஷோயிங் யூ அ வீடியோ ஆஃப் வாட் ஐ தாட், அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். அந்த ப்ராசஸ்ஸே இப்போ நம்ம போயிட்டு ஒரு மூவி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஹையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இப்போ அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். நான் சின்ன வயசுல இருந்து சினிமா பார்த்துட்டே வளர்ந்து வர்ற ஒரு பொண்ணு. ஆல்சோ மலையாளம் படம் நிறையா பார்ப்பேன் நான். இவங்க சொன்ன மாதிரி அதில் ஆக்சுவலாக நம்ம படம் ஒரு மலையாளம் படம் மாதிரி ஒரு படம். அதுதான் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆமா ஆமா. அப்படி சொன்னீங்கன்னா அவங்க மலையாள படமே தமிழ் படம் எடுத்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல. அப்படின்னா லைக் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் மாடல் எடுத்திருக்கோம் படத்தை. அதனால நீங்க அப்படி போட்டு இல்ல ஒரு பேசிக் ஜெனரல் ஒரு பேலட் ஒன்று வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் இல்லை இதுல. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புதுசா ஒரு பிளாட். ஓகே. ஸோ இன்ஸ்பிரேஷன் அதுதான். பார்த்துட்டு எனக்கு அப்போ எல்லாம் தாட் இருந்தது இல்லை நான் ஆக்டர் ஆகணும், இப்படி போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆக்டர் ஆகணும்லாம் இருந்தது இல்லை. ஆக்சுவலா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது வந்தது. இப்பதான் எனக்கு அது இருக்கு. ஓகே. இப்பதான் இன்ஸ்பயர்ட் ஆயிட்டு இருக்கேன். ஸ்டில் இவால்விங், ஸ்டில் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து அந்த ஹீரோயின் அப்படின்னு கேட்கும்போது சில எலமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் யூஸ்வலி ஒரு ஹீரோயினுக்கு. நீங்கள் வந்து பர்சனலாக இதில் இருக்கும்போது ஓகே அப்பாடா இந்த ஒரு எலிமெண்ட் இருக்குது, இதில் நம்ம வந்து சூப்பராக ஒரு ஹீரோயின் மாதிரி ஷைன் ஆகலாம் அப்படின்னு நிறைய எலிமெண்ட் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை ஆக்சுவலாக ஹீரோயினா இருக்கணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை. லைக் மெயின் கேரக்டர் அப்படியெல்லாம் இல்லை. லைக் எனக்கு இப்போ ஒரு படம் பார்த்துட்டு எனக்கு அதில் மேபி 5 minutes வர ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சது இருக்கும். லைக் ஹீரோ இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டரா இருக்கும். ஸோ அது ஹீரோயினா இருக்கிறதுனால இல்லை, ஆனா அந்த கேரக்டர் என்கிட்ட இந்த கேரக்டர் நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு. நல்ல கேரக்டர் தான். ஆல்சோ வெரி அன்ரிலேட்டபிள். அப்படின்னா என்னோட பர்சனல் கேரக்டர் விட ஒட்டும் ரிலேட் பண்ணாத மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ நான்லாம் இந்த கேரக்டர் பண்ற மாதிரி பண்ணுவோன்னு கேட்டா இல்ல. தட் இஸ் வாட் மை இன்ஸ்பிரேஷன். லைக் ஓகே. ஸோ யூனிக்கான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா என்ன வந்துச்சுன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கும்போது நாங்கள் நிறைய படங்கள் வந்து நாங்கள் பார்த்துட்டோம். பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். அந்த பேட்டர்னை உடைக்கிறதுக்கு நீங்க எந்தெந்த ரிசோர்சஸ்லாம் பார்த்தீங்க, யோசிச்சிங்க? இல்லை அது பேட்டர்ன் உடைக்கிறதுக்கு இல்லை, எனக்கு இது மாஸ்டர் படம் பண்ணும்போது தான் இந்த கதையோட ஐடியா உதயமாச்சு. ஏன்னா நிறைய காலேஜ் விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருந்தோம். லோகேஷ் அவரோட அனுபவங்களை சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ மொத்தமாக ஒரு காலேஜ் படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு அந்த சமயத்தில். அப்புறம் எப்பவுமே எனக்கு இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் மேலே நான் ஆர்ட்ஸ் காலேஜ் படித்ததில்லை, பட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கும். அந்த 3 நாளும் அப்படியே அந்த ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நடக்கிற ஒரு த்ரில்லராக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மொத்த காலேஜும் அலர்ட்டாக இருக்கும், பயங்கர ஹாப்பனிங்காக போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு த்ரில்லர் நடந்துச்சுன்னா அது எந்த மாதிரி இருக்குங்கிறது எனக்கு வந்து அது ஒரு ஜாயை கொடுத்தது. அப்புறம் எப்பவுமே ஹிச்காக்கோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு தான் அதை பண்ணினேன். இன்ஸ்பிரேஷனாக அதை சொல்லலாம் நீங்கள். ஓகே, சூப்பர். ஸோ லோகேஷ் அவரோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவருமே வந்து எப்படி சேஞ்சஸ்லாம் வந்து எப்படி சொன்னார்? அந்த ஒரு கதைக்களம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? கைதி வந்து மொத்தமாக ஸ்க்ரீன் பிளேவே முடிச்சு வச்சிருந்தாரு அவர். ஸோ வரும்போதே சீன் பை சீன் அவர்கிட்ட இருந்துச்சு. சீன் ஆர்டர் எல்லாமே எனக்கு கொடுத்து தான் அதுக்கு டைலாக்குங்கிறத மாதிரி எழுத ஆரம்பித்தோம். டைலாக்கும் ஸ்க்ரீன் பிளேயும் வேறு கிடையாது. எழுதும்போது அப்படியே என்ஹான்ஸ் ஆகும் கேரக்டரை பற்றி சொல்கிறதுனால. ஸோ கைதி ரைட்டிங் டோட்டலாகவே ஒரு 8 to 10 days முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கார்த்தி சார் ஷூட்டு இருக்குது, எனக்கு கார்த்தி சார் அது மட்டும் எழுதினாரு. எடுத்து பார்த்தா அந்த கதையை அப்படி எழுத முடியாது. ஏன்னா இங்கேயும் ஒன்று நடக்குது, இம்மீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று காட்டணும், அந்த ஜார்ஜ் சார் சைடு போகணும், இந்த பக்கம் வில்லன் கேங்குக்கும் போகணும். ஸோ இந்த 3மே பேரலாக நடந்தால் தான் அடுத்த இது வரும்.
ஓவர் நைட் நடக்கிற கதை ஜம்ப் பண்ணி நம்ம எழுதவும் முடியாது. ஸோ நான் எல்லாத்தையுமே எழுதுனாதான் கார்த்தி சார் சீன் எழுத முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன். பட் அது 10 days ரைட்டிங்ல முடிஞ்சுது. இம்மிடியட் ஷூட்டுங்கிறதுனால பெரிய வெர்ஷன்ஸு அதெல்லாமே நடக்கல. மாஸ்டரும் அதே மாதிரி தான். மாஸ்டர் வந்து கரெக்டாக ஒரு 18 days டிஸ்கஷனு, ஒரு 18 days இல்லை 13 days டிஸ்கஷன் நினைக்கிறேன். கூர்க்குள்ள ஒரு 2 இடம் மாறணும், ஒரே இடத்துல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு. கூர்க்கு போகும்போது பார்த்தா அப்போ வந்து இவர் கொஞ்சம் லைனாக தான் வச்சுருந்தார். சீன்ஸ் எல்லாமே அப்போ உட்காந்து பேசி, நான் அவர் ரத்னகுமார் எல்லாருமே பேசி, இன்னும் 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க, எல்லாருமே இப்படி சீன் பேசி டெவலப் பண்ணும். அது ரைட்டிங் அதே மாதிரி ஒரு 20 daysல முடிஞ்சிருச்சு மாஸ்டருங்கிறது. ஓகே, அதாவது இப்போ கைதி 2 உடைய அப்டேட் எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏதாவது டிஸ்கஷன் வந்து நீங்க அதுல இருக்கீங்களா? ஏதாவது சார் டிஸ்கஷன்ல அதுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அவருக்கு லோகேஷ்க்கு கதை மைண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சொல்லியிருக்காரு கைதி 2 நம்ம ஒர்க் பண்ணுவோம்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அல்லு அர்ஜுன் படம் முடிச்சுட்டு அதுதான் பண்ற ஐடியால இருக்கேன்னு சொன்னாரு லாஸ்டா பேசும்போது. ஓகே, சூப்பர். அதாவது இப்போ ரீசெண்டா கூட ஒரு மீம்ல வந்து இருக்கும், அண்ட் சாரே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கைதில இருக்க அந்த சின்ன பொண்ணு இப்போ வந்து பெருசா வளர்ந்துட்டா. ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி கதையை வந்து எழுதணும், நான் அதுக்காக தான் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் கேள்விப்பட்டோம். அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? அது அவர் இன்னும் டைம் எடுத்தா பொண்ணு இன்னும் வளர்ந்துருவாங்க. ஆமா, ஏன்னா அந்த பொண்ணே வந்து இப்போ வளர்ந்துட்டா. சோ இப்போ வந்து அதுல இருந்து கரெக்டா ரெஸ்யூம் பண்ணா ஒரு சேலஞ்ச் இருக்கும் அதுல. அதான் இப்போ உங்க எழுதி முடிக்கிறதுக்கு இன்னும் 1 year ஆச்சுனீங்க, பொண்ணு இன்னும் வளர்ந்துருவாங்க. ஆமா. அப்ப நீங்க அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்காருன்னா, அவ கல்யாணம் முடியறதுக்குள்ள வந்து நான் முடிப்பேன் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. முடிக்க வரைக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் இல்ல. சோ நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க அதுக்கு? இல்ல அவர் என்ன கதை வச்சிருக்காரு, இந்த படத்துல அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தூரம் கேரக்டரைசேஷன், இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்ப தெரியும் போது தானே இதை பத்தி டிஸ்கஷன் வரும். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ ஐ திங்க் அதையுமே சார் மாடிஃபை பண்ணி சூப்பரான ஒரு கதைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சார், நீங்கள் இந்த ரெட் லேபிளுடைய டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஏன்னா வந்துட்டு த்ரில்லர் அப்படிங்கும் போது அதில் ஒரு சீரியஸான எஃபெக்டும் இருக்கணும், அப்புறமேல அந்த சாங்ஸு நிறைய ராம்காம் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் படம் எப்படி வந்திருக்கு? ஸோ டெக்னீஷியன் நான் வந்து படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணது அந்த பெரிய ஸ்டார் காஸ்ட் அதுலலாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து டெக்னிக்கலாக அந்த படம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் யார் நடிச்சிருந்தாலும் படம் வந்து டெக்னிக்கலாக வீக்காக இருந்ததுன்னா யாராலுமே உட்காந்து பார்க்க முடியாது. எவ்வளோ நேரம் தான் நீங்கள் ஒரு ஹீரோ உட்காந்து பார்க்க முடியும் இல்லைங்களா? வேற டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களால் படத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி நாங்கள் ஹையர் பண்ண ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் தான் இவர். சார் ரைட்டர் டெக்னீஷியன் தானே சார்? ஓகே. அண்ட் தென் டிஓபி சினிமாட்டோகிராஃபர் அவரும் பயங்கர டேலண்டான பர்சன். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஷூட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஈவினிங் ஷூட் முடிகிற வரைக்குமே இந்த செல்ஃபோன் எடுத்துணுன்றது, இந்த சிட்சாட் பண்ணுறதால எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் விஷுவலாக பாருங்கள், இந்த படம் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா படத்தோட எடிட்டர் அவர் வந்து எனக்கு ரொம்ப படத்தில் வந்து 2 டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து எடிட்டிங் அண்ட் மியூசிக். இது ரெண்டுமே நினச்சதுன்னா ஒரு படத்தை வந்து எப்படி வேணா எடிட் பண்ணலாம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து வேறு லாங்குவேஜ் ஃபிலிம் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம், அதில் இருக்கிற ஸ்டார் காஸ்ட் நமக்கு தெரியாது. வேற அந்த படத்தோட எடிட் அண்ட் மியூசிக் வந்து நம்ம மியூசிக் எல்லாமே பேசுவாங்க, பட் எடிட்டை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அதுதான் உண்மையாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட். ஈவன் இன் திஸ் இன்டர்வியூ எடிட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ எடிட்டர் ஒர்க் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன். ஸோ எடிட்டர் வந்து லாரன்ஸ் கிஷோர்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறையா ஃபேமஸான ஃபிலிம்ஸ்லாம் இப்போ கூட ரீசெண்டாக டூ பிஸி எடிட்டர் அவர் தான் பண்ணாங்க. அவர் இந்த படத்தை இவர் பேப்பரில் என்ன எடுத்தாரோ அதில் கொஞ்சம் தான் வந்து நாங்கள் ஷூட்டில் எடுத்தோம். அதை வந்து அழகாக எடிட் பண்ணி ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபில்மாக வந்து ஒரு என்கேஜிங் ஃபில்மாக அவர் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு. அமேசிங் கை. அண்ட் தென் கைலாஸ் மேனன் மியூசிக் டைரக்டர். அவர் வந்து ஃப்ரம் கேரளா. அவர் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான மியூசிக் டைரக்டர், நிறையா பிக் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிருக்காரு. தமிழில் இப்போ தான் லான்ச் ஆகுறாரு. அவரும் நல்ல மியூசிக் டைரக்டர். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் டைரக்டர். அவர் தான் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக எங்கள் டீமுக்குள்ளே கொண்டு வந்தது. டைரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் தான் ஃபர்ஸ்ட். ஆப்போசிட்டா நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டா ஹாலிவுட் வரைக்குமே இதுதான் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோஸ்ல ஸ்டோரி ரைட்டர் அதெல்லாம் தான் இது முடிப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தான் டைரக்டர் வருவாரு. டைரக்டர் வந்து அதுக்கப்புறம் தான் கேஸ்டிங் வருவாங்க, யாரை நடிக்க வைக்கலாம். இங்க எடுத்தனவே வந்து நம்ம யார் நடிக்க போறாங்களோ அவங்களுக்கு கதை கொடுங்கன்னு தைச்சு எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு ஒரு விஷயத்த. ஹாலிவுட் எனக்கு தெரியல, நான் படம்லாம் பாக்குறது கிடையாது. இன்னொன்று என்னன்னா, இது ஹாலிவுட்ல ஃபாலோ பண்ணதுனால நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். இது இப்படிதான் நான் இருக்கணும்ன்றது நான் பிளான் பண்ணது. ஏன்னா நான் நிறைய வந்து படம் பார்க்கும் போதெல்லாம் அதை ரொம்ப நோட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி டைரக்டர் அப்புறம் கடைசியாக வந்தார். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரும் திருப்பி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆச்சு. அப்படி ஒரு
டீம் ஒர்க் தான். அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேந்தோம் பிரதீப்னு சொல்லிட்டு அவர் தான் ஸ்டண்ட் பண்ணியிருந்தாரு. அவரும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து அமேசிங்காக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ டெக்னிக்கலாக அந்த படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்றது, நீங்கள் விஷுவலாக பாருங்க, யூ வில் என்ஜாய் இட். அதான் ஒரே வார்த்தை, பாருங்க படம் பேசு அப்படின்ற மாதிரி. ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ண வர்றோம், அது அமெச்சூரா இருக்கக்கூடாதுங்கிறதுல சார் ரொம்ப கிளியரா இருந்தார். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிலிமா இருக்கும். எப்படி எடுக்கணுன்றதோட நான் படம் எப்படி எடுக்கக்கூடாதுன்னு தான் நிறைய ஓகே ஓகே நிறைய பண்ணேன். அதுவும் இந்த ஆக்டிங் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நிறைய மெத்தட் ஆக்டிங்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவும் இருந்தது இல்லையா? அப்படி இருந்தால் அதை எப்படி பிரேக் பண்ணி வந்தீங்க? அந்த ஏன்னா நான் ஐ திங்க் ஆடியோ லான்ச்சில் கூட ஒரு கிளிப்பில் பார்த்தேன், கேமரா ஃபியரே இல்லாமல் வந்து நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி பிரேக் பண்ணீங்க அப்படின்னு. ப்ராசஸே ரொம்ப ஜாலியாக இருந்தது. இப்போ வந்த ஃபர்ஸ்ட் 1-2 நாளுக்கு அந்த இது இருக்கும், டெஃபினெட்லி இருக்கு. நம்ம ஏதாவது புது விஷயம் பண்ணும்போது டெஃபினெட்லி அது இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியுது, ஓகே தேர் வில் பி பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் சர்டன் திங்ஸ். இப்போ நம்ம நல்லா பண்ணலாலும் and we have this, I personally had this thought that okay, this is my first, நான் இது பண்ண போறேன், this is my என்ன சொல்றது first step. அப்போ இதிலிருந்து what I get is the discovery of how much of an actor I can be. அது இல்லாம ஓகே நல்லா பண்ணோன்னு எல்லாம் இல்லை, ஆக்சுவலா இது பண்ணோம், you have to do it, அவ்வளோதான். அதுக்கு மேல நல்லா பண்ணி சூப்பரா பண்ணோம் அதெல்லாம் இப்போ இல்லை, எனக்கு இப்போவும் இல்லை. I have to learn and learn. அதுக்கு இன் பிட்வீன் I've been to workshops and all that. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு கேமரா ஃபியர் இல்லாத இருந்ததுக்கு விஷயம் என்னன்னா, I've been to stages, crowd management எல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது it's very, it came naturally to me. ஓகே. ஸோ அந்த மாதிரி மேம்க்கு நேச்சுரலாக வந்துச்சு பிகாஸ் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. சார் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கும் அந்த கேமரா ஃபியர்லாம் இல்லையா? ஏன்னா சரி, அது நான் தானே ப்ரொடியூஸ் பண்றேன். அப்படியே செட்ல நிறைய பேருக்கு முன்னாடி ஆக்டிங் ஸ்கில்ல காட்டணும் முதல் முறை. இல்ல, எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இவர் ரைட்டிங்கே வந்து இது வந்து ஒரு யதார்த்தமான பையன். இப்ப நான் வந்து இப்ப என் ஃப்ரெண்ட் நான் எப்படி பேசுவேன் அப்படிதான் இருந்தது. நான் பயங்கரமா கமல் சார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்து நான் இவர் எழுதல. ஏன்னா இந்த கதைக்கு அது தேவைப்படல. இந்த கதையில வந்து இவன் வந்து ஒரு நார்மல் நெக்ஸ்ட் டோர் பாய், அவ்வளவுதான். காலேஜுக்கு போனா அவன் என்ன பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸை கலாய்ப்பான், ஃப்ரெண்ட்ஸோட பேசுவான், லவ் பண்ணுவான், ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன் அப்படின்றதுனால இது வந்து அவ்வளோ சேலஞ்சிங்காக இல்லை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஐ மீன் எப்படி மீன் பண்ணாங்கன்னு தெரியல. பெர்ஃபார்மன்ஸ்னா ரொம்ப அழுது வடிஞ்சு அப்படிலாம் எந்த சீனுமே கிடையாது. அதே மாதிரி ரொமான்டிக் சீன்ஸும் வந்து ரொம்பலாம் கிடையாது. அது 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 வச்சிருந்தாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது இருக்கிறதுல எனக்கு பயங்கர போரிங்கான விஷயம். அதனால அதுவும் நல்ல வேலை இந்த படத்துல இல்லை. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எழுந்து வெளியே பிரேக் போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத படம். ஓ, அப்படியே எங்கேஜிங்கா இருக்கும். சீன் மூவ் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு லென்த்தி சீன் இருக்காது. 5 நிமிஷம் 6 நிமிஷம் என்னடா எப்படா அந்த சீன் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்காது. அடுத்தடுத்த சீன் மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, நாங்களே எல்லா இடத்துலயும் தான் சொல்றோம் சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் சொல்றது. நாங்க அதெல்லாம் வந்து நீங்க சொல்லிக்குவோங்க, படம் போர் அடிக்காதுங்கிறது எங்களுக்கு தெரியுது, அது உறுதியா. ஓகே, சூப்பர். நான் ஏன் இந்த क्वेश्चन கேட்டேன்னா, இப்போ நீங்க வந்து உங்களை விட பல மடங்கு லைக் எப்படி சொல்றது, ஃபியூ இயர்ஸ் வந்து யங்கா செல்ஃபா காட்டணும் இல்லையா? இந்த ஒரு காலேஜ், ஐ மீன் டீனேஜர் மாதிரி கரெக்ட். என்னன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் எழுதும் போது, சார் நீங்க வந்து ஓல்ட் ஸ்டூடெண்ட், உங்க காலேஜுக்கு வரீங்க அப்படின்னு தான் எழுதினாரு. அப்போ ஓகே பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ ஒரு எபிசோட் வந்து இல்ல சார் நீங்க ஒரு கொஞ்ச நாள் காலேஜ் பையனா மாறணும் அப்படின்ட்டாங்க. அப்ப வேற வழி இல்லை. அப்புறம் அதுக்குன்னு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு மேக்கப் இருக்குல்ல, இப்ப மேக்கப் இல்லைன்னா யாருமே ஹீரோ கிடையாது, ரைட்? எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணாரு. அது ரொம்ப அதான் கேக்குறேன், வெயிட் லாஸ் பண்ணாரு. அந்த எபிசோடுக்காகவே கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணாரு. இன்னொன்னு இவர் சொல்ற மாதிரி நீங்க பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி சேலஞ்சா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரெகுலர் ஹீரோ இல்லாதவங்க புல் பண்ண முடியாத ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இந்த கேரக்டருக்குள்ளேயே ஒரு ஆக்ஷன் இருக்கும் இவருக்கு. ஸோ இந்த ஆக்ஷனுங்கிறது எல்லாத்துக்கும் பண்ணாங்கன்னா நம்ப முடியாது. அதுக்கு ஒரு ஹைட் அண்ட் வெயிட் வேணும், இல்லை அது கேரக்டரில் செட் ஆகி வரணும். இதில் கேரக்டர்லையும் செட் ஆகி வந்தது, இவரோட ஃபிசிக்கல் இதுக்கும் பொருந்துற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 90 கிலோ இருக்கிற ஒரு ஆளை தூக்கிட்டே சுற்றணும் இவர், தோல் மேல தூக்கிட்டு. அது மாதிரி ஒரு 10 நாள் சுத்தினாரு இது. மீதி ஒரு 30 நாள் இருக்கும் அது. அவ்வளோ அதுக்கு அவ்வளோ டயர்ட் ஆகும். வேற யாருமே இதை பண்ணிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ரெடியா இருந்தாரு இவர்.
ஓகே, அதாவது டூப் எதுவும் வைக்காம சாரே ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆக்ஷன்ல ஆமா, இறங்கிட்டீங்க. ஆமா. ஏன்னா டூப் வச்சு அவங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. ப்ரொடியூசர் மைண்ட்ல ப்ரொடியூசர் மைண்டா யோசிக்கிறேன் நான். ஓகே, சூப்பர் சார். உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஃபில்மை டைரக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளயுமே வந்து ஒரு ரைட்டர் வந்து Writer ஒளிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சொல்லுவாங்க, லோகேஷ் எல்லாம் வந்து ஆன் த ஸ்பாட் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி இந்த அதை பேசு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்க ஆஸ் அ ரைட்டரா வந்துட்டு பாத்தீங்கன்னா டைரக்டரல் சைட்ல இருந்து பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் எழுதுனேனே, இது ஆக்ஷன்ல ஆர் ஸ்கிரீன்ல வந்து இது வேற மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா எப்பயாவது உங்களுடைய லைஃப்ல? இல்ல அது வந்து இருக்குதாங்க செய்யும். ரைட்டருக்குள்ளேயும் ஒரு டைரக்டர் இருப்பார். நம்மள ஒரு மைண்ட்ல வச்சுட்டு ஒன்று எழுதுவோம். அது என்ஹான்ஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு அந்த மாதிரி ரொம்ப ஐயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வந்து எதுலேயுமே வந்தது கிடையாது. இந்த படமெல்லாம் வந்து எனக்கு பேப்பரில் இருந்ததை விட ஸ்க்ரீனில் இன்னும் ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிற சந்தோஷம் தான். வினோத் இவங்க எல்லாருமே போட்ட எஃபோர்ட்டு, இவர் சொல்கிற மாதிரி வந்து மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஆக்ஷன் டைரக்டர் எல்லாமே சேர்ந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க இது அப்படிங்கிற ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லைக் மக்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்து முடிச்சுட்டு மக்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து ஃபீல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், ஐ திங்க் ஸ்டார்ட் வித் காசு வேஸ்ட் ஆகலன்னு நினைச்சாங்க, அதுதான் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகல, டைம் காசு வேஸ்ட் வேஸ்ட் ஆகல ஆகலன்னு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுவே எங்களுக்கு டைம் பெரிய இஸ் வெரி சந்தோஷம். இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த நம்ம இருக்கிற அந்த 2 மணிக்கு அந்த டைம் போர் அடிக்காம பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, அதான் நான் இப்போ எல்லா இன்டர்வியூ சொல்லுவது லைக் ஆஸ் அன் ஆடியன் நான் படம் பார்த்த போது நான் அப்படித்தான் இருந்தேன். ஒரு பில்லோ இப்படி பிடிச்சிட்டு ஐ வாஸ் ஆன் தி எட்ஜ் ஆஃப் த சீட். எனக்கு அதுவே போதும், அதுவே கேரண்டி. ஓகே, உங்களுக்கு சேம். அப்போ படம் இப்போ ஜென்ரலாக ஒரு படம் வந்து எப்போ ரொம்ப ட்ரால் மெட்டீரியல் ஆகும் அப்படின்னா அவங்க காசு கொடுத்து தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு பிடிக்கலனா தான். அதே படம் ஓடிடியில் பார்க்கும்போது அவங்க திட்ட மாட்டாங்க. ஓடிடிக்கும் காசு தான் கொடுக்குறாங்க, பட் அது அவங்களுக்கு அப்ரண்ட் கொடுக்காதனால அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க தேட்டரில் போயிட்டு ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணி போய் அங்கே டிக்கெட் எடுத்து உட்காந்து டிக்கெட் செலவோட பாப்கார்ன் செலவு ஜாஸ்தி ஆகும் போதும் அதை செலவு பண்ணிட்டு அவங்க வராங்க இல்லையா, அப்போ அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆகும்போது தான் ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. அப்போதான் வந்து ஒரு படம் வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போகும். அப்படி போவாது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த படத்தை நான் ரெட் லேபிள் வந்து ஒரு 40-50 டைம்ஸ் நான் பார்த்துட்டேன். ஆமாமா, நான் ஒரு 2 நாள் கண்டினியூஸா ஒரு 8-9 டைம் பார்த்தேன், கண்டினியூஸா ரிப்பீட் மோட்ல. அது எதுக்குன்னா நிறைய டைம் பார்க்கும்போது நமக்கு ஏதாவது சீன் போர் அடிக்குதா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு அப்படி நிறைய சேஞ்சஸ் பண்ணோம். ஆக்சுவலா அந்த படம் வந்து ஒரு 2 or 5 minutes அந்த மாதிரி இருந்தது. நான் ரிப்பீட்டடா பார்க்கும்போது இதெல்லாம் வந்து கதை கொட்டாம இருக்கு, இல்லை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாஸ் வந்து எடிட்டர் டைரக்டர்லாம் சிட் பண்ணி பேசி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த ஒரு படம் மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ட்டு நாங்களும் விஷ் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க வந்து எல்லாருமே ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம் சார். தேங்க்யூ தேங்க்யூ வசந்த் டிவி. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ வசந்த் டிவி அண்ட் தேங்க்யூ ஜெயா. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ.